ஓகே காய்ஸ், ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை நகர் வந்தாச்சு. ஸோ நம்ம ரைடர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்கீங்க. ஸோ இன்னும் ஒரு வண்டி தான் வரணும், வந்துச்சுன்னா நம்ம அப்படியே இங்கே ஸ்டார்ட் ஆகிடலாம். இந்த வண்டி நம்ம ரைடுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் லைக் தெலுங்கு பீப்புள்ஸ் இருக்கா, ஹிந்தி பீப்புள்ஸ் ஃப்ரம் டெல்லி, அருணாச்சல் அண்ட் மல்லு மைசெல்ஃப் அண்ட் ஆஃப் கோர்ஸ் தமிழ் பீப்புள்ஸ் எல்லாருமே இருக்கா. ஸோ இட்ஸ் நைஸ் அண்ட் சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ ஆக்சுவலி யாருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரைடர் யாராக இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு இப்போ தான் பைக் ரைட். சூப்பர் ப்ரோ, நைஸ். ஓகே, குரூப் ரைடு ஃபஸ்ட்டு சூப்பர். ஆக்சுவலி என்னென்னா குரூப் ரைடில் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வரீங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமாக காண்டாவீங்க. அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா இது க்ரௌட் ரொம்ப கம்மி, ஸோ ஈஸியாக போயிடலாம். லைக் என்னென்னா நம்ம டீம் எப்படி ரோட்டில் இது பண்ணோம்னா, யாராவது வர முடியலன்னா அவங்கள நின்று தான் கூப்பிட்டு போவோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் டைம் ஆகுது அப்படின்றது வந்து இங்கே பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுக்கிறேன். இப்போவே உங்களுக்கு எதாவது பிரேக் வேணும் அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள், சொல்லுங்கள். டெய்ல் பின்னாடி இருப்பார், நானும் டெய்லும் அவர் நடுவில் இருக்கிறோம் கனெக்டில் தான் இருப்போம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜாலியாக போகலாம். ஓகே, பை. ஆல் செட் ஃபார் ஊட்டி ரைட். ஃபர்ஸ்ட் டைம். ஓ சூப்பர், ஃபர்ஸ்ட் டைம் வித் திஸ் குரூப். கைஸ் ரெடி, போலாம். மூவ். டோல்கேட்டை வந்து ஆக்சுவலி எப்பயுமே போர் டோல்கேட்டாக தான் வரும். ஸோ இன்றைக்கி ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே டைம் ஆகிடுச்சதுனால இப்போ உங்களோட ஃபஸ்ட்டு டோல்கேட் விலாகில் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டோல்கேட் தான். ஸோ நம்ம ரைடர்ஸ் கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அண்டு இந்த வாட்டி வந்து நமக்கு நிறைய ஆக்சுவலி டோட்டலி 37 ஸ்லாட்ஸ் வந்து லாக் பண்ணோம். 2 கிலோமீட்டர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு டீ பிரேக் பாயிண்ட் போகுது. ஸோ நம்ம ரைடர்ஸ் எல்லாருமே தூங்குறாங்களான்னு தெரியல, எல்லாருமே ஸ்லோவாக வராங்க, ஸ்பீடு எடுக்கல. ஸோ இந்த பிரேக் முடிச்சுட்டு கண்டிப்பாக அதில் வந்து ஸ்பீடு எடுத்துருவோம். ஸோ ஏன்னா ஸ்பீடு எடுத்தே ஆகணும். இங்கேருந்து ஆல்மோஸ்ட் 580 கிலோமீட்டர்ஸ். ஸோ ஸ்லோவாக போனால் வேலைக்கு ஆகாது இல்லையா? ஈவினிங்குள்ளே போய் சேரணும். 4 o'clock பிளான் பண்ணியிருக்கோம் அங்கே ரீச் ஆகிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு டீ பிரேக் வந்துட்டோம். ஸோ இங்கே ஒரு பிரேக் போட்டே ஆகணும். நம்மளோட ட்ரோனை ஃபஸ்ட் டைம் ஃப்ளை பண்ணிவிட்டு ஸோ நம்ம ரைடர்ஸ்லாம் ரெடி ஆகிட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே கிளம்ப போகிறோம். ஸோ இங்கே நம்ம ரெகுலராக எப்பயுமே எடுக்கிற அந்த டீ ஷாப்பில் தான் நின்றுட்டுருக்கோம். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கைஸ். ஆக்சுவலி இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பாயிண்ட்டு வந்து ரீச் ஆகிட்டோம். 8:30 போட்டிருந்தோம், ஒரு 3 minute லேட்டு. பட்டு இட்ஸ் ஓகே. ஆல்ரெடி அங்கே கிளம்புறப்போ 1 hour லேட் ஆச்சு. அதை நம்ம வந்து இங்கே ட்ராவலில் வந்து பேர் பண்ணிட்டோம். ஹே காய்ஸ், ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட் டோலில் தான் இருக்கோம். ஸோ நம்ம ரைடர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் தான். அதாவது நம்ம கண்டினியூஸாக போக மாட்டோம், ஆத்தூர் டோலில் வந்து ஒரு பிரேக் எடுப்போம். அங்கே எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மேட்டுப்பாளையம். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக அப்படியே ஜாலியாக ரைட் பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்போம். ஆத்தூர் தாண்டி பிரேக், அதாவது நம்ம காஃபி பிரேக் எடுத்துருக்கோம். உளுந்தூர்பேட்டில் ஸ்டார்ட் பண்ணி நேரம் இங்கே தான் ஸ்டாப் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அடிச்சிட்டோம். ஹை கைஸ், இட்ஸ் அ டீ பிரேக். டீ குடிக்கிறோம். எல்லாரும் ரைட் ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஒன்று வெயில் தான் ரொம்ப அதிகமாக அடிக்குது. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால் சம்மர் ஸ்டார்ட் ஆனாலும் பரவாயில்ல, நைட் ரைட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நோ காமெண்ட்ஸ். எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு அவ்வளோ தமிழ் தெரியாது, அதனால கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்லேயே பேசுங்க. சொல்லுங்கள் ஏதாச்சும். தமிழ் தெரியாத தமிழ்லேயே சொல்லுவாங்க. அது மட்டும் தெரியும். எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட். ஆஸ் ஆஃப் நோ வி ஆர் இன் சேலம். அப்புறம் வெரி குட். நவ் லெட்ஸ் ஹோப் 250 kilometers more, right? 300 kilometers. 300 kilometers more. Yes, let the same Josh be alive.
சூப்பராக இது வரைக்கும் சூப்பராக இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் ஓகே வெரி எக்ஸலன்ட். ஸோ ஹாய், என் பேர் சாய்நாத். இது என்னோடய ஃபர்ஸ்ட் கேங் ரைடு இது. வச்சு பிடிச்சிக்கோ. ஃபர்ஸ்ட் ரைடு இது அண்ட் பெஸ்ட்டு. ஸோ 300 கிலோமீட்டர்ஸ் போனதே தெரியல. மார்னிங் என்ன எங்கள் வீட்டிலேருந்து 2:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஸ்டில் டயர்டே இல்லை. ஸ்டில் ஃபுல் ஆக்டிவ், நல்லா ஃபுல்லாக வைபாக இருக்குது. எவ்ரி ஒன் ஷுட் ட்ரை திஸ். எஸ், அது நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ரைடு எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் அகெயின் இந்த ஆர்கனைஸ் பண்ணுறது அதெல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நல்லாயிருக்கு. தேங்க்யூ கைஸ். ஆக்சுவலி இப்போ அப்படியே நம்ம டீ பிரேக், ஆத்தூரில் டீ பிரேக் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு தான். ஸோ ஈரோடு வந்து இங்கேருந்து ஒரு 101 ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து லன்ச் எடுக்க போகிறோம். போட்டாச்சு ப்ரோ. இன் பிட்வீனில் வந்து ஃபியூல் பிரேக் மட்டும் இப்போ கம்மிங் இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே ஃபியூல் பிரேக் எடுக்கணும். ஸோ ரைடு இது வரைக்கும் ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ யாரும் ஒன்றும் டயர்ட் ஆகலை ரைடர்ஸ். இந்த டைம் நம்ம மோகன்லால் ஐயா வேறு ஜாயின் பண்ணுறாரு. அன்எக்ஸ்பெக்டடாக ஜாயின் பண்ணியிருக்காரு. அகெயின் வந்து 36 அந்த ரேஞ்ச் வந்து மைலேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தேங்க்ஸ் டு வெங்கட் ப்ரோ அண்டு ஸ்வஸ்திக் மோட்டார்ஸ். எங்கள் பைக்ஸை வந்து எப்பயும் என்ன ஃபால்ட்னாலும் உடனே சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்பெஷலாக தேங்க்ஸ் சொல்லணுன்னா நான் வெங்கட் ப்ரோவுக்கும் நவீன் ப்ரோவுக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும். வண்டி வந்து இப்போ செம்மையாக மைலேஜ் தருது. ஒரு ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக் எடுத்தோம், அங்கேருந்து இப்போ வந்துருச்சு. 300 கிலோமீட்டர் கவர் பண்ணிடுச்சு. இப்போ இன்னும் எனக்கு வந்து ரேஞ்ச் வந்து 179 இருக்குது. ஸோ பைக் வந்து ஆக்சுவலி வேறு மாதிரி மாறிடுச்சு. எஸ்டி பொறுத்த அளவுக்கு நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோன்னா, ஆக்சுவலி நம்ம டீமில் வந்து 3 பைக் இருக்குது. 2 ஃபேஸ் 2 ஒரு ஃபேஸ் 1 இருக்குது. ஸோ வண்டி ஓட்ட தான் அது வந்து செட் ஆகுது. ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருது. ஒரு நல்ல சர்வீஸ் சென்டராக பார்த்து எல்லாருமே சர்வீஸ் கொடுங்க. சப்போஸ் நீங்கள் சென்னையாக இருந்தால் கண்டிப்பாக ஸ்வஸ்திக் மோட்டார்ஸ் காட்டுப்பாக்கம் போரூர்லேருந்து பக்கத்தில் அந்த ஷோரூம் ட்ரை பண்ணுங்கள். அந்த சர்வீஸ் வந்து அங்கே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். வண்டி வந்து தாராளமாக வாங்கலாம், பட்டு கொஞ்சம் செட் ஆக டைம் எடுக்கும். பட் செட் ஆகிடுச்சுன்னா ஜாலியாக இருக்கும். அண்ட் ஒன் திங் வந்து ரைஸ், நான் என்னோடய பைக்கில் வந்து 26,000 ஓட்டிட்டேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ரைஸ் பிராண்டோடைய டயர்ஸ் தான், 2R டயர் தான் போட்டிருக்கேன். பெஸ்ட்டு டயர். அந்த டயர் கூட ஆக்சுவலி நான் ஒரு மாதிரி டவுட்டாகவே இருந்தேன். வெங்கட் ப்ரோ தான் வந்து இந்த டயர் போடுங்க ப்ரோ, கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸ்டாக் டயர் வந்து எனக்கு 13.5 என்னமோ தான் ஓடிச்சு, 13 14 ஓடிச்சு. பட் ஆனால் இப்போ நான் போட்டு ரியர் டயர் போட்டு ஒரு பேலன்ஸ் இருக்கிற 13 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். 13,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். டயர் அப்படியே இருக்குது கைஸ், செம்ம கிரிப்பு. ஸோ நான் ரீசெண்ட்லி தான் போன ரைடுக்கு ஏற்காடு ரைடு போகிறதுக்காக தான் வந்து ஃப்ரண்ட் டயரும் சேஞ்ச் பண்ணேன். சீரியஸ்லி சூப்பரான டயர் கைஸ். ஆக்சுவலி இங்கே இப்போ நம்ம பைக்ஸ் எல்லாமே வந்து ஃபியூல் பிரேக் எடுத்துகிட்ருக்கு. ஸோ 320 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூல் எல்லா வண்டிக்கும் ஃபியூல் போடுறாங்க. ஸோ போட்டு அப்படி இது ஈரோடு தான். ஈரோடு முடிச்சுட்டு ஒன்ஸு ஹில் டாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரீஃபில் மட்டும் பண்ணிடலாம் எல்லா வண்டிக்கும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே கைஸ். எஸ், நம்ம டீம் எல்லாம் வந்து வேல் அடிக்கிறாங்க. ஸோ எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. அப்படியே நம்ம டீமுக்கு எல்லோரும் லூப் அடிக்கிறோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் 300 மேலே ஓட்டிட்டோம், 350 கிலோமீட்டர். ஸோ அதுக்கு தான் நம்ம லூப் அடிக்கிறோம் எல்லா வண்டிக்கு. இது பாருங்கள், சென்டர் ஸ்டாண்ட் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படுறேன். அதுக்கு தான் சென்டர் ஸ்டாண்ட் போடுங்க, சென்டர் ஸ்டாண்ட் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் எல்லாம் எனர்ஜியாக தண்ணியை குடிச்சிட்டு இருக்கோம். பாருங்க, தள்ளு 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 வேலையை செய்யப்பட்டா பாருங்க கைஸ், ரைடர்ஸ்க்கு எப்படி இருக்கும் பாருங்க. சும்மா வண்டி எடுத்து சுத்துறாங்க நினைக்கிறீங்க நீங்க எல்லாரும்? ஓகேங்களா? என்ன தூரம் ஏதோ சொல்றீங்க? ஆஸ்ட்ரேஜ் தெரியுமா, அந்த நெருப்பு கோழி? ஆமா ஆமா, அதுக்கு தான் தெரியும் போடுற வழி என்ன. இது பாருங்க என்னோட BMW. இதுல எங்க இருக்கு ப்ரோ? கீழே தான் இருக்கு. சுத்து பைக் 2 பேர் பிடிங்க. ரெடி கைஸ். ஓகே 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 கைஸ், எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு ப்ரோ. சும்மா இருடா நீ.
வேற மாதிரி கைஸ். ரைடர்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறாங்க கைஸ். ரைடர்ஸ் வாழ்க்கையே கஷ்ட வாழ்க்கை. ஓகே டன். ஓகே பாருங்க எப்படியா இருக்கு ப்ரோ உங்களுக்கு சும்மா வண்டி எடுத்து சுத்துறோம்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் இதெல்லாம் பாருங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்கும் தெரியுமா? பெயின் எல்லாம் இருக்கும். சும்மா ஏதோ வண்டி எடுத்து சுற்றுறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அங்கே இங்கே சுற்றுறாங்க நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லைங்க. அந்த எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு குக்கருக்குள்ளே போட்டு வெளியே வந்தால் எப்படி இருக்கும், ரைட் பண்ணால் அப்படி தான் இருக்கும். ஓகே ஓகே கைஸ், நம்ம ரைடர்ஸ் எல்லாம் கிளம்பிடுவோம். இங்கேருந்து எல்லோரும் லூப் அடிச்சிட்ருக்காங்க. முடிச்சுன்னா நம்ம கிளம்பிடுவோம் கைஸ். நம்ம வண்டிக்கு ஓகே கைஸ், பாய் 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 பாய். ஃபியூல் பிரேக் எடுத்தாச்சு, எல்லா வண்டிக்கும் லூப் எல்லாமே அடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்தது நம்மளோட லஞ்ச் பிரேக் தான் போக போகிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு 74 கிலோமீட்டர் தான் லஞ்சு ஈரோடு. ஸோ ஹோப்ஃபுல்லி ஜாலியாக போய்ட்டுருக்கு கைஸ். ஸோ அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ரைடு வந்து ஆக்சுவலி நம்ம பிளான் பண்ண மாதிரி கரெக்ட் டைமில் போயிட்டுருக்கு. ஸோ அதுவே பெரிய ஹாப்பியாக இருக்குது கைஸ். ஆக்சுவலி நம்மளோட லஞ்ச் பிரேக் வந்து இன்னும் ஒரு 43 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 41 மினிட்ஸ் நமக்கு இது நம்ம ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 to 30 மினிட்ஸில் ரீச் ஆகிடும். ஆக்சுவலி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர் இருக்குது. லைட்டாக சாப்பிட சொன்னால் எல்லோரும் வெயிட்டாக சாப்பிட்றாங்க. ஃபுல் பிரியாணி சொல்லியிருக்காரு. லைட்டாக ப்ரோ ரொம்ப லைட் பாருங்க. அதான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இங்கே ரைட் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு டயர்டாயிட்டாங்க. இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அடிச்சிட்டா போதும். மீதி 50 வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக வரும். கண்ணா போகும். டயர்டாயிட்டாங்க. சாப்பிட்டு விட்டா தூங்கிடுவாங்க போல். கைஸ் எல்லாரும் பிரியாணி தின்ட்டாங்க. தின்னுட்டு ரோட்டில் டான்ஸ் ஆட போகிறோம். ஓகே போகலாம். இன்னும் இன்னும் ஊட்டி வந்து நம்ம 150 தான் இருக்குது. அடிச்சிடலாம், பார்த்துக்கலாம். இவன் வரக்கூடாது. மீட்டிங்கில் கட்டாயுமா எல்லா ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க ஜாலியாக. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யோகேஷ் ப்ரோ வந்து ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டாராம். அங்கேருந்து அவங்க 2 பேர் ஒரு பைக் எஸ்டி அட்வான்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அங்கே போனவுடனே நம்ம அப்படியே ஜாலியாக மேட்டுப்பாளையம் தான் இதோட நம்ம லாஸ்ட்டு ஃபைனல் மீட் பாயிண்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோகன்லால் ப்ரோ அவர் வரனே இருக்காரு. சடனாக அவர் வந்தார்னா மேட்டுப்பாளையம், அப்படி இல்லைனா அவர் நேராக ஊட்டி வந்துடுவார். ஸோ இப்போதைக்கு ஒரு ரைடர் மேட்டுப்பாளையம் அவர் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். லஞ்ச் முடிஞ்சுது. ஸோ ஈரோட்டில் லஞ்ச் முடிச்சுட்டு இப்போ அடுத்த பிரேக் வந்து மேட்டுப்பாளையம். ஸோ லாஸ்ட்டு மீட்டிங் பாயிண்ட் தான். நம்ம பெங்களூர் ரைடர்ஸ் எல்லாமே அங்கே தான் மீட் ஆகுறாங்க. ஸோ இன்னும் 100 கிலோமீட்டர் ஷார்ப்பாக 100ல் மேட்டுப்பாளையம். ஸோ அங்கேருந்து ஒரு 50 தான் நம்ம ஸ்டே. ஸோ ஐ திங்க் ஒரு 5 o'clock ஸ்டே ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ஃபைனல் மீட்டிங் பாயிண்ட். ஸோ நாங்கள் பிளான் பண்ணது வந்து 4 o'clock. பட் அங்கே ரைடர்ஸ் வந்து மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 hour வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லோரும் முடியல. நிறைய ரைடர்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட் டைம் ரைட் பண்ணுறவங்க தான் நம்ம கூட நிறைய பேர் வராங்க கைஸ். ஆக்சுவலி ஃபைனல் மீட்டிங் பாயிண்ட் வந்து வந்துடுச்சு. 190 meters தான். ஓகே காய்ஸ், இங்கே ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிடலாம். ஓகே காய்ஸ், நான் ஹில்ஸ் ஏறும்போது கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்கும். ஹைடா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா புது ரைடு முடிச்சுட்டு சென்னை போயிடுவோம். சென்னையில் வந்து எங்கன்னா நம்ம அந்த பெருங்களத்தூர்லேருந்து அந்த போரூர் அந்த 20 கிலோமீட்டர் தான். அது நார்மலாக நம்ம போகிறப்போ ஒரு மேக்ஸிமம் ஒரு 15 நிமிஷத்தில் அடிச்சிருவோம். எஸ், அந்த 20 கிலோமீட்டர் எப்படி இருக்குன்னா எப்போ தாண்டா வரும், எங்கே தாண்டா இருக்கும் நம்ம அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஊட்டிக்கு இன்னும் 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. நம்ம இங்கே ஒரு டீ ஸ்டாப்காக ஸ்டாப் பண்ணோம்.
தோழரே பாதி தூரம் வந்துட்டோம், இன்னும் பாதி தூரம் வியூஸை பாருங்கள். இங்கே தான் நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஊட்டி மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ 9th முடிச்சுட்டு மேலே வந்திருக்கோம். ஸோ வியூ வந்து பார்த்திங்கன்னா சீரியஸ்லி வேறு மாதிரி இருக்குது. இப்போ ஃபைனலாக ஊட்டி வந்தாச்சு. இன்னும் மேலே போகலை, கீழே தான் இருக்கும். அந்த சில்னஸ் இப்பே ஃபீல் ஆகுது. நம்ம இப்போ ஊட்டியில் தான் இருக்கோம். ஸோ காலையில் ஏர்லி மார்னிங் எல்லாம் ஏஞ்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. பார்க்கலாமா நம்ம டீம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு? உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன், ஓகேங்களா? ரெடி காய்ஸ், ரெடி 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 ரெடி. பாருங்க என்ன பண்ணுறாங்கன்ட்டு. The demands to do something about this outrageous mandate. ஓகே காய்ஸ், ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கூடலூர் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஸ்பாட் பார்த்தோம், பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே வண்டியை நிறுத்திட்டு ட்ரோன் ஷாட்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே காய்ஸ், ஹில் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பாதி பேர் இல்லை, நிறைய பேர் வந்து புதுசாக வராங்க. பார்த்தீங்கன்னா புது ரைடர்ஸ்க்கு வந்து தெரிய மாட்டேது இன்ஜின் பிரேக் கட் பண்ணணும், இன்ஜின் பிரேக்கில் வண்டியை ஓட்டணும் அப்படின்ட்டு எல்லாருமே பிரேக் பிடிச்சி ஓட்டி பிரேக் பிடிக்காத அளவுக்கு பண்ணி வச்சிடறாங்க. புதுசாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் போவீங்க ஃபஸ்ட் டைமாக. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிரேக் விளாவாங்க, கியர், அதாவது கியர் கட் பண்ணி இன்ஜின் பிரேக் அந்த மாதிரி. ஓவராக நீங்கள் பேக் பிரேக் பிடிச்சிங்கன்னா சீக்கிரமாக பிரேக் பிடிக்காமல் போயிடும். வரும்போது 4 வண்டி நின்றுட்டு காய்ஸ் அந்த பிரேக் பிடிச்சி. ஸோ எல்லாரும் ப்ளீஸ் இன்ஜின் பிரேக்கை கற்றுக்கோங்க, கற்றுக்கிட்டு மலையேறுங்க ப்ளீஸ். கற்றுக்கலாம் நாங்கள் தெரிஞ்சாவே போதும். அது ஒன்றும் இல்லை, கியரை கட் பண்ணால் முடிஞ்சிச்சு, அதான் கியர் பிரேக், அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் அதுக்குன்னு ஃபஸ்ட் கியரை போட்டு ஃபுல்லாக முறுக்கி என்னடா வண்டி போகலன்னா அது போகாது. சரி, சோறு பற்றி பேசுங்க. சோறு எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. இந்த 2 நாளில் பெஸ்ட்டு இங்கே தான். லைக் எல்லாமே சமையல் தைசா தான் வாங்கணும், கூட ஒரு 10 ஊறுகாய் வாங்கணும். லைக் மாதம் எல்லோரும் இங்கே வந்தீங்கன்னா எல்லோரும் ஊறுகாய் ட்ரை பண்ணுங்கள் கைஸ், நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே கிளம்ப போகிறோம். எந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா மசனக்கடி ரூட் எடுத்து கல்லட்டி ரோடு போயிட்டு அப்படியே ஊட்டி போகிறோம்.
ஓகே காய்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதுமலை ஃபாரஸ்ட் கிராஸ் பண்ணி வந்தாச்சு. ஒரு டீ கடையில் ஸ்டாப் ஆகிருக்கோம். வரவழியில் பார்த்தீங்கன்னா நிறைய நான் சொல்கிறதோட அவங்க சொல்லி கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நான் அப்படியே கொடுக்குறேன், கேளுங்க. யூஸ்வலாக நான் வந்து காரில் தான் போயிருக்கேன், பைக் ரைடு போனது கிடையாது. பட் இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது இந்த பைக் ரைடிங். ரொம்ப சேஃபாக, மெயினாக சொல்லணும், சேஃப் ரைட், சேஃபாக எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு வரும்போது ஸ்பாட்டட் டீர் பார்த்தோம் நாங்கள். அப்புறம் பீகாக் டான்ஸ்லாம் இருந்தது. எலிஃபெண்ட்ஸ் நிறைய இருந்தது. ஸ்மால் எலிஃபெண்ட், ஒரு ஃபேமிலி எலிஃபெண்ட் பார்த்தோம். அப்புறம் வந்து இன்னொரு எலிஃபெண்ட் வந்து வாட்டரில் இது பண்ணிட்டு இருந்தாங்க. This is my first time riding with biking spiders. It is an amazing experience for me because I have been wanting to go for a bike ride for a long time, and luckily I found this group, Ravi, Chaitanya and Amrita and Shivamani. They all are very very protective and very coordinated team. Now we have we reached Ooty yesterday, and we have come to Mudumalai forest, and traveling riding in the Mudumalai forest was kind of experience out of no words to express that, because here I enjoyed looking around me, the human being and the animals coexisting. It was such an experience, and also the group we had all traveling in a row. It was like a dream come true for me. ऊटी कोई भी देख सकता है, but this scenery only riders can say this. This was an offbeat place, too good. Thank you. Off riding was awesome. वहाँ से ही पैसा वसूलो, ride start. ஆக்சுவலி இந்த ரூட் வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இருந்துச்சு. ஆக்சுவலி இது வரைக்கும் கொல்லி தான் வந்துட்டு கொஞ்சம் டேஞ்சரஸ் அப்படின்ட்டு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் இந்த ரூட் வந்துட்டு அதை விட டேஞ்சரஸாக இருக்குது. அண்ட் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. வியூ சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இதை எக்ஸ்பெக்டே பண்ணல, இந்த மாதிரி ஒரு வியூவில் வந்துட்டு இப்போ நாங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எடுப்போம் அப்படின்ட்டு. இது சூப்பரான ஒரு வியூ. அண்ட் க்ரூ மெம்பர்ஸும் வந்துட்டு நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் அமேசிங். சரியான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இது. ஆஃப்ரோடிங் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம், ஆனாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் பைக்கிங் ஸ்பைடர்ஸ் ஃபார் டூயிங் திஸ். ஐயோ, இப்போ எனக்கு எப்படி என்ன தோணுதுன்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து மறுபடியும் அந்த சேம் நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகணும். ஏன்னா கல்லட்டி தான் ஏதோ டெத் ரோடு அப்படின்லாம் சொல்லுவாங்க, அங்கே நம்ம வர முடியாது வரும்போது. பட் ஆனால் இது வந்து கல்லட்டியோட பல டைம்ஸ் வந்து ரொம்ப டெட்லியாக இருக்குது. ரியலி என்ஜாய் திஸ். இட்ஸ் த்ரில்லிங் மூமெண்ட். இட்ஸ் ரியலி த்ரில்லிங் மூமெண்ட். I am happy I joined in your group. Thanks for showing this particular viewpoint. So, what solar viewpoint? Solar viewpoint. It's really thrilling. Thank you. ப்ரெசென்ட் நம்ம வந்து சோலோர் வியூ பாயிண்ட் வந்தோம். ஸோ இது வந்து ஹிடன் பாயிண்ட்டு. ஸோ யாருமே வரமாட்டேங்க, இங்கே ஒன்லி ரைடர்ஸ் தான் வரும். ஸோ வியூ எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ அரௌண்ட் டைம் வந்து இப்போ எக்ஸாக்ட் நமக்கு வந்து 5:30 ஆகுது. ஸோ இந்த டைமில் வந்து வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் என்னென்னா கூலாக இருக்குது கிளைமேட் எல்லாம். ஸோ நீங்களும் வாங்க, பைக்கிங் ஸ்பைடர்ஸ் டீமோட வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரைட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், மெமரிஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், பாய். சொன்ன நம்ம ஒரு ரைடர் இப்போ ரிவ்யூவில் சொன்ன மாதிரியே ரைடர்ஸுக்கு தான் இந்த மாதிரி இடமெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து எங்கடா ஆஃப் ரோடு இருக்கும், எங்கடா யாரும் போகாத வழி இருக்கும், அந்த மாதிரி தான் திங்க் பண்ணுவோம்ல. ஸோ அதனால தான் நம்மளுக்கும் இந்த மாதிரி ஒரு வியூ கிடைக்குது. ஸோ ஊட்டியில் வரவங்க இந்த இடத்துக்கு வர ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குது. ஃபோட்டோ ஷூட் இஸ் கோயிங் ஆன். பார்த்தீங்கன்னா அந்த
பாயிண்ட்லேருந்து கிளம்பி நேராக ரூமுக்கு வந்தோம். செம்ம மழை நனைஞ்சு போயிட்டு முடியலைங்க, நல்லா மழை அடிச்சிருச்சு. ஓகே காய்ஸ், ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேலேருந்து கிளம்ப போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணியாச்சு, வண்டியில் வந்து கட்டிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வண்டியில் ஸ்பீக்கர், அந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜஸ், ஸோ அதுலேயும் கட்டியாச்சு. ஸோ ரெடியாக இருக்கோம். ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஆக்சுவலாக நம்ம வந்து இது வந்து டே 3. நம்ம 3 நாள் இங்கே தான் இருந்தோம். 2 days நைட் ஸ்டே பண்ணோம். ஸோ மொத்தமாக இது வந்து 3 days தானே. ஸோ நம்ம இப்போ வந்து காலையில் எல்லா டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம இப்போலாம் பைக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். எல்லோரும் செயின்லும் படிச்சிட்டோம். அப்படியே நம்மளோட லோகோ ஸ்டிக்கர் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் இருக்க ஷேர் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஹாப்பியான ரைடு இது. எல்லா மெம்பர்ஸ் வந்து நல்லா இருந்தாங்க, ஏன்னா நல்லா மிங்கில் ஆகிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் மிங்கில் ஆகிட்டு அடுத்த நாள் ஃபுல்லாக ஜாலியாக இருந்தாங்க, கேம்ப் ஃபயர் போட்டு வேறு மாதிரி. ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த 2 ரைட்ஸ் போனோம்ல, அந்த ஏற்காடு இது ஊட்டி, ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு. எல்லா மெம்பர்ஸ் வந்து ஏன்னா அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் இருக்கும் எல்லாருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி இவங்க வந்து இவ்வளோ என்ஜாய் பண்ணுறோன்னா அது கிரேட்டு தான். ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர் தலை மேலே வச்சுருப்பாங்க எல்லாருக்கும். ஸோ ஓகே, எல்லோரும் ட்ராவல் பண்ணுங்கள் வித் சேஃப்டி கியர்ஸோட. ஊட்டி ரைடு வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். ஸோ கேர்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டாங்க ரைடர்ஸ். ஸோ அப்படியே மூவ் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஃபியூல் பிரேக், அப்புறம் நம்ம ஃபேவரட் ஸ்பாட் ஒன்று இருக்குது ஊட்டியில். ஸோ அங்கே வந்து ஒரு டீ பிரேக். நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டு சென்னை. ரூமில் இருந்து கிளம்பிட்டோம். ஊட்டி ஏறினது வந்து நாங்கள் குன்னூர் ரூட் ஏறினோம். ஸோ இப்போ இறங்குறது வந்து கோத்தகிரி ரூட் எடுத்திருக்கோம். ஸோ ரோடு வந்து செம்மையாக இருக்குது, ஃபுல் பெண்டு தான். இறங்குறது கண்டிப்பாக லேட் ஆகும், பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஹைவேல இந்த டைமிங்ஸை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் போயிட்டுருக்கோம். ஸோ ரைடர்ஸ்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு வராங்க. நம்ம எஸ்டி வந்து லோடு லாரி மாதிரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு சேடில் ஒரு டாப் பாக்ஸு, அதுக்கு மேலே 2 பேகு, நம்ம பில்லியன்ஸோட பேக் எல்லாம் இதில் தான் வச்சு கட்டியிருக்கோம். ஸோ இந்த நம்ம எஸ்டி மட்டும் இல்லை, சைத்தன்யாவோட எஸ்டி டாப் பாக்ஸுக்கு மேலே ஸ்பீக்கரு அது இதுன்னு கட்டியிருக்கு. ரவியோட எஸ்டிலையும் பேகு எல்லாமே. நம்ம 3 வண்டி தான் ஆக்சுவலி இங்கே இருக்கிறதுலே இருக்கிற மொத்த பில்லியன்ஸோட லக்கேஜுமே கொண்டு வந்துட்டுருக்கு. பட் இவ்வளோ போட்டும் தலைவனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எங்கேயுமே லேக் ஆகலை. மைலேஜுமே ஆக்சுவலி இந்த வாட்டி வந்து பைக் நல்லா கொடுத்துருக்கு. நேற்று ஃபுல்லாக சரியான ரூட்டு நேற்று போனது எல்லாமே. லைக் எப்படின்னா, ஊட்டி வந்து ஆக்சுவலி என்னென்னா அந்த டூரிஸ்ட் பிளேஸ் தான் எல்லோரும் போவாங்க. பட் ஆனால் நம்ம ரைடிங் டீம் வந்து அப்படி போகல. ஸோ ஆக்சுவலி கோத்தகிரி 22 தொட்டபேட்டா பீக் சைடு தான் போகணுமோ. மேலே நம்ம ரைட்டில் போயிருந்தோம்னா தொட்டபேட்டா பீக்கு ரைஸ், சரியான வியூ ரைஸ், நல்ல ரோடு. ஸோ நம்ம மூணாறில் இந்த கேப் ரோடோட கண்டினியூஷன் இருக்குல்ல, ஸோ அந்தளவுக்கு இல்லைனாலும் இருக்குது, நல்லா இருக்குது. அந்த மாதிரி இது லைக் கேரளா சைடில் இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸ் மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து அப்படி இல்லை. இது ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸாக இருக்குது. ஸோ அங்கேயும் நிறைய இருக்கும், மேபி நம்ம போகிறதுனால நமக்கு தெரியல. பட்டு ஊட்டி நிறைய டைம் வந்திருக்கோம். லாஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ரைடு கூட வந்தோம். ஆனால் லைஃப்லேயே இந்த ரைடு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எக்ஸ்ட்ரீம் ஸ்லோப்லாம் இறக்கி பைக்கர்ஸை கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஹில் டாப் போயிட்டு நல்லா இருந்துச்சு. ஸோ இன்னும் மேட்டுப்பாளையம் வந்து கோத்தகிரி ரூட் எடுத்தால் 54 கிலோமீட்டர். ஆக்சுவலி சென்ட்ரா ஊட்டியிலேருந்து நம்ம குன்னூர் ரூட் எடுத்தோம்னா 49 கிலோமீட்டர்ஸ் வரும். இதுவே கோத்தகிரி ரூட் எடுத்தோம்னா 54 வரும். ஸோ நம்ம ரைடர்ஸ் கிட்ட கேட்டுருந்தோம் நம்ம எந்த ரூட் எடுக்கலாம் அப்படின்னு. கிலோமீட்டர் எக்ஸஸ் ஆனாலும் பரவாயில்ல, எது ஜாலியாக இருக்கும், எது கொஞ்சம் சீனிக்காக இருக்குமோ அந்த ரூட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நைஸ், நல்ல டீம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கே இருக்கோம்னா
கோத்தகிரி போகிற ரூட்டில் தான் இருக்கேன். ஸோ வியூ வந்து பாருங்க. So he is our youngest rider. Thambi, what is your name? Dhanush. Which class? 9th. So when I was in 9th class, I used to ask my papa to switch on my laptop or system, and this guy has come for a ride. Awesome, bro. Happy riding. Keep the same spirit, okay? So maybe next time, pillion rider say when तुम्हारा license आएगा ना, that time you can ride, okay? Super ah, super ah, Ooty. Super ஆகிது ஊட்டி. Okay, super. ஹாய், என்னோடய பேர் ராஜ்பரத். நான் சென்னையிலேருந்து வரேன் ரைடு. ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் குரூப் ரைட். ஸோ இன்ஸ்டாகிராமில் தான் பைக்கிங் ஸ்பைடர்ஸை பற்றி பார்த்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பயங்கரமாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. க்ரூ வந்துட்டு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே கூடவே இருந்து எங்கே எப்படி ரோட்டில் எப்படி ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி ரைட் பண்ணிட்டு வரணும். மெயினாக குரூப் ரைடிங்கில் நிறைய நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட ஹையராக தான் இருந்தது. நெக்ஸ்ட் டைம் இவங்க கூட வாங்க, பைக்கிங் ஸ்பைடர்ஸில் வாங்க. My name is Sanket Pantoji. I am from Maharashtra and currently I am living in Chennai, T Nagar. So regarding this ride, I got to know about it from my friend. He shared me the post from Facebook and I was interested in going for a long ride since I bought the bike 2 months ago. I was skeptical at first because it was my first time. But after the conversation with Chaitanya and Amruta, I got the confidence and I just paid the amount and joined the ride. And regarding this ride, the execution was very fabulous, very smooth. The management team, Ravi, Chaitanya, Amruta, Sivamani, they are fantastic guys. You can also rely on them very much. They help everyone. If anybody is inexperienced also, they are helping them. So I would say that this is such a fabulous community. And also the people I met, they are also enthusiastic about bikes and traveling. So it was a very nice experience to have a conversation with them about traveling, about life in general also. Many people of different ages, different areas, different states, I mean. So we got to know many experiences and also many things we got to know. And I will conclude that this was one of the best experience in my life. So I would continue riding with this biking spiders. ஃபோட்டோ ஷூட் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சு லக்கேஜ் கட்டிட்டோம். இங்கே பாருங்கள், எஸ்டியில் எவ்வளோ லக்கேஜ் வச்சுருக்கோம். டாப் பாக்ஸ் ஆடுது. ஸோ ஓவரில் வெயிட் இந்த வாட்டி ஃபுல்லாக சேடில் பேகு, டாப் பாக்ஸு, அதுக்கு மேலே 2 லக்கேஜ் பேக்கு கிளம்பிட்டோங்க. இங்கேருந்து ஃபோட்டோ ஷூட்டை கொஞ்சம் ரிவ்யூஸ் எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி பெட்ரோல் வந்து பவர் பெட்ரோல் போடலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். ஸோ பவர் பெட்ரோல் போயிட்டு பார்த்தோம்னா XP 100 நினைக்கிறேன். ஸோ அந்த பெட்ரோல் வந்து இட்ஸ் மோர் காஸ்ட்லி. பர் லிட்டர் வந்து 150. 49 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து மேட்டுப்பாளையம் இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. சில்னஸ் சில்லுன்னு இருக்குது. ஆக்சுவலி வந்து ஊட்டி வந்து பைக் ரைடு இல்லை காரில் எப்படி வந்தீங்கன்னாலும் ஏறுறது எப்படி வேணாலும் ஏறுங்க. பட்டு டவுன் ஹில் போகிறத வந்து கோத்தகிரி சைட் ட்ரை பண்ணுங்கள். சரியான சூப்பராக இருக்குது கைஸ். ஆக்சுவலி வியூஸ் எல்லாமே வியூஸ் ப்ளஸ் அந்த ரோட்ஸு எல்லாமே நல்லா இருக்குது. நம்ம அந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து குன்னூர் வழி வர்றதை விட ரோடு சூப்பராக இருக்குது. இந்த ரோடு ட்ரை பண்ணுங்கள் கைஸ். சரியான வியூவு நல்லா இருக்குது. ஒரு ஆர்டினரி ரோட்டில் போகிற மாதிரி இல்லை கைஸ். ஆக்சுவலி ரைடர்ஸ்க்கு வந்து ஊட்டி வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து எந்த ரூட்டில் வந்து போயிட்டு ஊட்டி பிடிக்கல, அவங்க லைக் மேபி அங்கே இருக்கிற இந்த பொட்டானிக்கல் கார்டன், பைன் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸுக்காக சுற்றிட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஊட்டி உண்மையாகவே ரைடர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல சூப்பரான ஸ்பாட்டு. இந்த ஹில் டிரைவுக்காக இருக்கட்டும், அட்வென்ச்சரஸ் டிரைவாக இருக்கட்டும்,
ஸோ ஹிடன் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ அது தெரியாமல் லைக் யூஸ்வலாக ஊட்டி அந்த சிட்டி சுற்றி இருக்கிற அந்த எல்லாரும் டூரிஸ்டர்ஸ்லாம் போவாங்களே அந்த மாதிரியான பிளேஸுக்கு மட்டும் போயிட்டு ஊட்டியில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சீரியஸ்லி ஊட்டியில் வந்து சூப்பர்பான இடம் நிறைய இருக்குது. அதுவும் நேற்று நாங்கள் போன சோலூர் வியூ பாயிண்ட்லாம் சான்ஸ்லெஸ். இங்கே ஒரு லூப் ரோடு இங்கேயும் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் ஆகிட்டு தலக்குந்தா டு தலக்குந்தா ரிட்டனு. நம்ம அது வந்து ஊட்டி மெயின்லேருந்து தலக்குந்தா வந்து உங்களுக்கு ஒரு ஐ திங்க் ஒரு 7.89 கிலோமீட்டர் வரும். ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆகிற லூப் வந்து அப்படியே போனீங்கன்னா முதுமலை டு மசனகுடி டு கல்லட்டி டு திரும்ப தலக்குந்தா. அந்த தலக்குந்தாக்கு வர்றதுக்கு நடுவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சோலூர் வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலி நீங்கள் கல்லட்டி டு சோலூர் வியூ பாயிண்ட்டு போனீங்கன்னா சீரியஸ்லி பைக் ஓட்ட தெரிஞ்சால் போங்க, இல்லைன்னா போகாதீங்க. சீரியஸ்லி அப்படி எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக சேஃபாக ரைட் பண்ணுங்கள். த பெஸ்ட்டு அப்படி இருந்துச்சு வியூவு. ஆக்சுவலி எல்லாம் கொல்லி ஹில்ஸ் வந்து ரொம்ப டஃப்பு. அப்படின்னா கொல்லி ஹில்ஸில் வந்து ஆக்சுவலி பென்ஸு நிறைய இருக்குது. பட் ஆனால் டஃப்பாக இருக்காது அந்த ரோடு. ஆனால் நீங்கள் கல்லட்டி ஏறினீங்கன்னா ரொம்ப டஃப்பு. ஆக்சுவலி நாங்கள் கல்லட்டி தான் பெருசாக நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அங்கேருந்து இந்த சோலூர் வியூ பாயிண்ட்டுக்கு ஒரு ரோடு எடுத்தோம் பாருங்கள் கைஸ், ஆஃப் ரோடு எல்லா டெரைனுமே அதில் வந்துருச்சு. அவ்வளோ அழகான ரோடு, சான்ஸ்லெஸ். அவ்வளோ எனக்கெல்லாம் நான் சீரியஸி இப்போ நம்ம கூட வந்து 22 பைக்ஸ் பின்னாடி இருந்தது. நான் டீம் கிட்ட பேசிகிட்டே வரேன், எல்லோரும் ஏறிடுவாங்களா, என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு. சரியான சூப்பரான இடம் கைஸ். நாங்கள் போயிட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருக்கோம், மழை வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருந்தது அந்த இடமே, ஒரு மாதிரி தனியாக யாருமே இல்லாமல். ஸோ நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2-3 பைக்கர்ஸ் மட்டும் இருந்தாங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடம் தெரிய வருது. கண்டிப்பாக ஊட்டி பைக் ரைடு வந்தீங்கன்னா சோலூர் வியூ பாயிண்ட்டு கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். சரியாக செம்ம ஒர்த்தாக இருக்கும். 2 டேஸ் சுற்றுறதுக்கு ஊட்டியில் தரமான பிளேசஸ் நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு சோல் ரைடராக இருந்தால் உங்களுக்கு இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ஃபாரஸ்ட் ரூட்டில் அனிமல்ஸை பார்த்துக்கிட்டே போகிறது, ஸோ அந்த என்ஜாய் பண்ணி பைக் ஓட்டுற எல்லாருக்குமே ஊட்டி இஸ் த பெஸ்ட். பைக் ரைட் பண்ணுறவங்க ஃபுல் கியர்ஸோடு இருக்காங்க. பட் பில்லியன்ஸ் வந்து ஏதோ ஒரு ஜாக்கெட் போட்டுட்டு லைக் இந்த சும்மா ஒரு ஓவர் கோட் மாதிரிலாம் போட்டு ரைட் பண்ணுறாங்க. பைக்கிலேருந்து கீழே விழுந்தால் 2 பேர்த்துக்கு தான் அடிப்படும். ஸோ ஒருத்தருக்கு மட்டும் ப்ரொடெக்ஷன், இன்னொருத்தருக்கு வந்து ஸோ அது லைக் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸ் பெருசு. பட் ஆனால் அந்த காசை விட நம்மளுடைய எப்படி சொல்கிறது, நம்மளோட உயிரும் ப்ளஸ் நமக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகாமல் இருக்கிறது அதுதானே பெருசு. ஸோ நமக்கு இன்னும் டவுன் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குது டவுன் ஹில். இதை போயிட்டு அங்கேருந்து நம்மளுடைய யோகேஷ் ப்ரோ வந்து கட் ஆகுற. ஸோ இங்கேருந்து கிளம்பி ஸ்ட்ரெயிட்டாக வந்து மட்டும் ஃபுல்லாக ஒரு மாதிரியாக இருக்குது கலரு. பேண்ட் எடுத்து கூட தான் ஒரு கலர் இருக்குது, தெரியுதா? பேண்ட்டு நம்மளுக்கு 2 ஒன்றா இருக்குது, ஜாக்கெட் தான் வித்தியாசமாக. சரி விட பார்த்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து என்னென்னா பாப்பா வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறப்போ இந்த மாதிரி நிறைய பேர் நிற்க வச்சு கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ இட்ஸ் ஹைலி ரிஸ்க்கு. ஒரு சின்னதாக ஏதோ ஒரு அன்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா குழந்தைய வந்து நீங்கள் எப்படி பிடிப்பீங்க என்னன்றது தெரியல. ஸோ இதை வந்து தயவுசெய்து யாரும் இதை பண்ணாதீங்க. நிறைய பேர் இப்படி தான் பண்ணுறாங்க. அது ஏதோ குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்கும் தான், அதுங்களுக்கு அதில் இருக்கிற பிரச்சனை என்னன்றது தெரியாது. ஸோ நம்ம தான் அதை சொல்லி புரிய வைக்கணும். வந்து திருச்சி ரோடு வந்து இப்போ ஜாயின் ஆகிறோம் சேலம் ரோட்டில் இருந்து. ஸோ ரைடர்ஸ் எல்லாருமே வந்து என்ன நினச்சிட்டு ஓட்டுறாங்கன்னு தெரியல. எல்லாருமே டென்ஷனாக இருப்பாங்க. 180 கிலோமீட்டர் சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் அடிச்சிருக்கோம், எங்கேயுமே நிறுத்தலை. 100 கிலோமீட்டர் ஒன்ஸ் பிரேக்குன்னு பார்த்தோம். ஏன்னா ஆக்சுவலி என்னென்னா எல்லோரும் இன்னும் டயர்ட் ஆகலை. ஸோ டயர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஓட்டிடுறது பெஸ்ட்டு. இப்போது உளுந்தூர்பேட்டை டோலில் தான் வந்து டின்னர் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ சாப்பிட்டா கண்டிப்பாக கொஞ்சம் டயர்ட் ஆவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து எங்கேயா ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்காக தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பாங்க. பட்டு திட்டிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சென்னை நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தூங்க மாட்டாங்க மேக்ஸிமம். அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கேப் எடுத்துகிட்டு ஓட்டினா ஓடிடலாம். இன்னும் ஒரு 6 கிலோமீட்டரில்
பிரேக். ஓகே கைஸ், நான் ரைடர்ஸ் எப்படி ஃபீல் பண்ணாங்கன்றத உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்குள்ளே போட்டுடலாம். ஆமாம், இல்லை போயிடலாம், எனக்குமே போடணும், ஃபீல் பண்ணிடலாம். இங்கே இருக்குது, பங்க் இருக்குது. நல்லா இருந்துச்சா? வாங்க வாங்க போய் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, ஸ்நாக்ஸ் மட்டும் எடுக்கிறவங்க ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. முன்னாடி ஸ்லோ கோ த சைட், உள்ள. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி உளுந்தூர் பெட்ரோலில் தான் இருக்கும். நம்மளோட பைக்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ரைடர்ஸ் எல்லாமே சாப்பிட போயிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேர் சாப்பிட்டு வந்துட்டுருக்காங்க. எல்லோரும் ஒரு ஃபுல் கட்டு முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க சிரிப்பு பார்க்கும்போதே தெரியுது. வணக்கம், எத்தனை வாட்டி வணக்கம் சொல்லலான்ட்டு எனக்கே தெரியாது. ஸோ ஆக்சுவலாக நம்ம இப்போ எந்த பிளேஸில் இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? ஆக்சுவலாக இதை எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஊட்டிலேருந்து ஒரு மேக்ஸ் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கோம், ஒரு 11:30 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகிரும் ஊட்டிலேருந்து. ஸோ நம்ம வந்து எந்த ரூட் எடுத்தோம்? நம்ம கோத்தகிரி ரூட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம மேட்டுப்பாளையம், அப்படியே சேலம் இந்த ரூட் எடுத்துட்டோம். ஸோ அது அவினாஷி ரோடு, அந்த ரோட்டில் தான் வந்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நம்ம ஒரு இடத்துல ஃபியூலுக்காக கஷ்டப்பட்டு அது ஆல்மோஸ்ட் நம்ம வண்டி வந்து ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம திரும்பி ஒரு 200க்கு வேறு இடத்துல நார்மல் பெட்ரோல் போட்டு திரும்பி அந்த ஒரு பவர் பெட்ரோல் எங்கே கிடையும் தேடி லாஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஃபியூல் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 100 கிலோமீட்டர்ஸ் அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெச் அடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ரைடர்ஸ் தாங்க முடியல, பசிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு டீ பிரேக் எடுக்கலான்ட்டு ஒரு டீ பிரேக் அப்படியே எடுத்தோம். ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம் அந்த மாதிரி. ஓகே, எல்லோரும் வந்து சாப்பிட்டாங்க, ஒரு டீ குடிச்சிட்டாங்க. ஸோ அங்கேருந்து திரும்பி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரைடு. அது அங்கேருந்து திரும்பி 180 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். ஒரே ஸ்ட்ரெச்சு உளுந்தூர்பேட்டைக்கு வந்துட்டோம் இப்போது. ஸோ உளுந்தூர்பேட்டில் தான் நம்ம இப்போது பிரேக் போட்டிருக்கோம். ஸோ அங்கேருந்து நம்ம ரைடர்ஸ் எல்லாம் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு 11 o'clock கிளம்பிடுவோம் இங்கேருந்து. 180 இது வரைக்கும் என்னோட அந்த 8 years பைக் ரைடில் ஃபஸ்ட் டைம் 180 அட் அ டைம் ஸ்ட்ரெச் கவர் பண்ணுறேன். நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. எப்போ தான் அந்த பிரேக் விடுவாங்களோ காத்துக்கிட்டு இருந்த உடம்பு எல்லாம் உடஞ்சி போச்சு. பட் இட் வாஸ் அ குட் ரைட். கண்டினியூஸாக ஒரு 180 கிலோமீட்டர் 180 கிலோமீட்டர் நான் ஸ்டாப் அடிச்சுட்டு வந்துட்டோம். லாஸ்ட்டு 180 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வந்துட்டு செம அல்டிமேட்டாக இருந்தது. எஸ், ஆக்சுவலி நம்ம ரைடர்ஸ் எல்லாமே 180 கிலோமீட்டர்ஸ் நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் எனக்கு தெரியும் மனசுக்குள்ளே என்ன திட்டிகிட்டே தான் ஓட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு டீ கடையும் வரும்போது நிறுத்த போகிறான் நிறுத்தலை. இது ஆக்சுவலி இல்லை, நீங்கள் ஃபீல் பண்ணது எனக்கு அப்படியே எங்கே அந்த வைப்பு ஃபீல் ஆச்சுன்னா, அந்த டோல்கேட்டு கடைசியாக உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி டோல்கேட் எடுத்து நம்ம ஸ்லோ பண்ணோமா, எல்லாம் நிறுத்திட்டான் ஒரு வழியாக நிறுத்திட்டான் அப்படின்னு. நான் என்ன நினைச்சேன், டீ கடை வேணாம், ரோட்லேயே சும்மா நின்றுட்டு அப்புறம் ஏறலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து 2 hours வந்து 180 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரைடோட பாதி போர்ஷன் அப்படியே அதில் கட் பண்ணி தூக்கிட்டோம். இன்னொரு 180 அடிச்சா எல்லோரும் வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் அவ்வளோ எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க வேறு, கண்டிப்பாக தூங்குவாங்க. ஸோ அங்கங்கே கொஞ்சமாக நிறுத்திட்டு அப்படியே பொறுமையாக போயிடலாம். இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர்லேருந்து சார் வந்து தனியாக இப்போ சோலோ ரைடராக மாறிடுவார். அதுக்கப்புறம் வந்து மீதி நம்ம வந்து ஒரு 9 bikes மட்டும் சென்னை போக போகிறோம். ஆனால் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்மளே டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்மளால எவ்வளோ பண்ண முடியுன்றது ஒரு எக்ஸாம்பிள். நான் வந்து நான் ஸ்டாப்பாக நிற்காமல் 400 கிலோமீட்டர்ஸ் அடிச்சிருக்கேன் நான் ஸ்டாப்பாக கேரளா போகிறப்போ. அதுவும் ட்ரை பண்ணி பார்த்தது தான். சரி எவ்வளோ தான் நம்மளால் ஓட்ட முடியும் பார்ப்போம் அப்படின்னு. வலிக்கும், எழுந்து நின்றுட்டு கொஞ்ச நேரம். அந்த பைக்குன்றதுனால தெரியாது. ஸோ ஒரு 180 உண்மையாகவே நல்லா இருந்ததா? நல்ல ஸ்ட்ரெச் தான், சூப்பரான ஸ்ட்ரெச். டின்னர் பிரேக் முடிச்சுட்டு நம்ம ரைடர்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டு ஃபியூல் பிரேக், இந்த ரைடோட லாஸ்ட்டு ஃபியூல் பிரேக் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ரைடு வந்தால் லாஸ்ட்டு இங்கே தான் போடுவோம். ஸோ லாஸ்ட் வீக்கும் இங்கே தான் போட்டோம். ஸோ இங்கே ஹெரிங் இங்கே வந்து பவர் பெட்ரோல் வந்து அவைலபிள். ஸோ இங்கே அடிச்சுட்டு அப்படியே இங்கேருந்து சென்னை. ஸோ இந்த பெட்ரோலே வந்து நம்ம சென்னை ரீச் ஆகிட்டு ஒரு 2-3 days ஓட்டலாம். அந்தளவுக்கு தான் மைலேஜ் இருக்கும். சென்னை டு ஊட்டி ரைடோட லாஸ்ட் ஃபியூல் பிரேக் இஸ் டன். என்னை வந்து விழுப்புரத்தில் நம்ம ரைடர் ஒருத்தர் அங்கே ஒரு சின்ன ஒரு குட்டி பிரேக், அதோட மேல்மருவத்தூரில் ஒரு டீ பிரேக், அதுக்கப்புறம் செங்கல்பட்டு டோல்கேட்டில் ரைடு வைண்ட் அப். ஸோ ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் ரைடில் விலாகில் வந்து நாங்கள் எல்லோரும் உங்களை மீட் பண்ணுறோம்.
ஸோ இதுக்கப்புறம் குட்டி குட்டியாக அந்த ட்ரோன் ஷாட்ஸ் மாண்டேஜ்லாம் பாருங்கள். ஓகே காய்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி வைப் ஃபுல்லாக ரைட் பண்ணணும், ஸோ ஒரு ஜாலியான ஒரு டீம் கூட ட்ராவல் பண்ணணும், ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட்டான ஒரு பைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும் லைஃப்பில்.